வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்த்தி கேரளாவில் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கொழுகொழுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் இது. இதை நீங்கள் பார்ட் டைம் ஜாப்பாக கூட செஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டும் கிடையாது. நீங்கள் 10th 12th அதுக்கப்புறம் எனி டிகிரி யார் வேணாலும் இந்த ஜாபை செய்ய முடியும். மேல் ஃபீமேல் யார் வேணாலும் செய்யலாம். இந்த ஜாபை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களோட குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சூப்பரான குழந்தைங்களுக்கு நல்ல கொழுகொழுன்னு வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய இந்த கேரளா பேபி ஃபுட் செய்கிறதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 7-8 துண்டு போல் தேங்காய் எடுத்துக்கலாம். கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபுட்லேயுமே தேங்காய் சேர்த்து கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு சூப்பராகவே அது வெயிட் கெய்னிங்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்கான பாலாக வேண்டாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தேங்காய் பாலாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டைஜஸ்டும் ஆகும். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய வாயிலெல்லாம் தட்டுப்படாத மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது ஈஸியாகவும் நல்லா வதங்கி வரும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கின உடனே பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டு ஒரு பாதி கேரட்டை மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் ஆனியன் ரெண்டையுமே நெய்யில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த தேங்காய் பால் கூட இந்த மாதிரி கேரட்டு இல்லை நீங்கள் பீட்ரூட் கூட தாராளமாக சேர்த்து கொடுக்கலாம். இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அந்த ஃபுட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் அரிசி ஒரு 3 ஸ்பூன் அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியான தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால தான் தண்ணி மாதிரி தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்கன்னு சொன்னது. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்தால் தான் குழந்தைங்களுக்கு நல்லா குலைவாக வரும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா இது கூட நீங்கள் பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது 7 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வந்துட்டுருக்கு. கேரட் தேங்காய் பால் நெய் அந்த அரிசி எல்லாமே நல்லா குலைவாக வந்துட்டுருக்கு. இப்போது இதை ஒரு மேஷர் வச்சு குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட்டு நல்லா வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்கு இல்லாமல் போன் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லன்ச் டைமில் கொடுக்கலாம், டின்னர் டைமில் கூட தாராளமாக கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.